எல்லோரும் பெற்றிருக்கின்ற அரசியல் உயரத்தை பெற முடியவில்லை என்றால் என்ன காரணம்? தூய்மையான அரசியல். அந்த இடத்துல தவறான முடிவு எடுத்துட்டாரோ இபிஎஸ்? என்ன ஏன் கேட்குறீங்க? பிஜேபியோட சேர்ந்தா ஓட்டு போட மாட்டாங்க அப்படின்னா திமுகவுக்கு ஓட்டு போடாம இருந்திருக்கணும்ல. அப்ப இருந்த பிரதமர் வரை இப்ப இருக்க சொல்வாரு. அதாமா சிறுபான்மை வாக்கு வங்கி அதிமுகவுக்கு தொடக்கம் முதல் இன்று வரை என்ன வாக்கு வங்கி கிடைக்குமோ அது கிடைத்து கொண்டிருக்கிறது. அந்த உண்மையை தெரிஞ்சுக்கங்க. அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. சின்ன பொண்ணு பாவம். சிறுபான்மையினர் ஓட்டு கிடைக்காது என்று சொல்லுவது ஒரு மித், மாயை. அது உண்மை அல்ல. எங்களுக்கு போடுற ஓட்டு எங்களுக்கு வந்தே தீருங்கிற லேடியா இந்த மோடி அப்படிங்கிற பிரச்சாரத்தை முன்னெடுத்து தான் 2014 தேர்தலையே கண்டெஸ்ட் பண்ணாங்க. அப்படி இருக்கும்போது எப்படி பாஜகவோட கூட்டணி? எடப்பாடி பழனிசாமி முதல்வராக செயலாற்றுவதற்கு பாஜக தான் ஆதரவு தந்தது. அந்த ஒரு கருத்தை மக்களிடத்தில் சொல்லுகின்ற பொழுதே பாஜகவை ஆதரிக்க வேண்டிய அவசியத்தை ஒவ்வொரு தொண்டனும் பொதுமக்களிடத்தில் சொல்லி வாக்குகளை சேகரிப்பதில் உற்சாகமாக களமிறங்குவார். திமுக கூட்டணி பலமாக இருக்கிறது. எல்லா விதத்திலும் அவர்கள் பலமுடன் இருக்கிறார்கள். அப்ப இதை தடுப்பதற்கு, எதிர்ப்பதற்கு களத்தில் மைய அரசினுடைய அதிகாரம் என்ற அரண் இருந்தால் தானே முடியும். அதிமுக கட்சி வெற்றியை மட்டுமே சுவைத்த கட்சி. 2 ஆளுமை மிக்க தலைவர்களை பெற்றிருந்த கட்சி. இந்த கெப்பாசிட்டியோ அந்த கேப்பபிலிட்டியோ திரு எடப்பாடி அவர்களுக்கு இல்லையோ? நான் அதுக்குள்ள போக விரும்பல. அதோட இந்த கேள்விக்கு முற்றுப்புள்ளி வச்சிருக்கேன். ஓகே. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். முதுகு வலியா, மூட்டு வலியா, கை கால் நீட்ட மடக்க இயலாமையா? அறுவை சிகிச்சை இல்லா குணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் PCR மகாராஜா தைலம். ரெட் நூல் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணல்ல அதிமுகவினுடைய பழம்பெரும் தலைவரும் மூத்த அதிமுக விசுவாசியுமான திரு சைதை துரைசாமி ஐயா நம்ம கூட இருக்காங்க. வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். சமீபத்துல நீங்க வெளியிட்ட ஒரு அறிக்கை ஒண்ணு தமிழக அரசியல் தளத்துல ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஏன் திடீர்னு அந்த அறிக்கை சார்? ஏன் அறிக்கை? அப்படி நீங்க என்ன பாக்குறீங்க அந்த அறிக்கையை? இல்ல அந்த அறிக்கையை பற்றி உங்களுடைய பார்வை என்ன? என்னுடைய பார்வை அப்படிங்கிறது, தேர்தல் களம் நெருங்க போகுது. நீண்ட காலமா அதிமுக பல தோல்விகளை சந்திச்சிருக்கு. இந்த முறை வெற்றியை சந்திச்சே ஆகணும் அப்படின்ற ஒரு நிர்பந்தத்தின் அடிப்படையில நீங்க அறிக்கையை வெளியிட்டு இருக்கீங்களோன்னு தான் நான் பாக்குறேன். 100% கரெக்ட். ஓகே. 100% கரெக்ட். அதுதான் உங்க புரிதல் என்னன்னு தெரிஞ்சா தான் நான் அதுக்கு ஏற்ற போல ஒரு பதிலை சொல்லணுங்கிறதுக்காக சொல்றேன். அதாவதுமா, இந்த இயக்கம் தோன்றிய விதம், இந்த இயக்கத்தை உருவாக்க வேண்டிய அவசியம், இந்த இயக்கம் எத்தகைய எதிர்நீச்சல் போட்டு வளர்ந்தது என்ற தொடக்கம் முதல் இன்று வரை அதில் பயணித்து வருவோம். ஓகே. அதிமுக தொடங்குவதற்கு விதை போட்டவன். புரியுதா? ஏன்னா இப்போ இதெல்லாம் சொல்லி ஆகணும். இந்த மற்ற எல்லாரும் தெரிஞ்சுக்கணும்னு சொன்னா இதெல்லாம் சொல்லி ஆகணும். அதிமுகவின் முதல் தியாகி யார் சொன்னது? புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சொன்னது. அதிமுகவின் முதல் தியாகி, அதிமுகவின் பகத்சிங். இப்படிப்பட்ட பெருமைகளையும் சிறப்புகளையும் புரட்சி தலைவரால் பெறப்பட்டவன். அதாவது புரட்சி தலைவரால் என்னை அன்போடு அழைத்து மகிழ்ந்தார். அதனால அதிமுக அன்றிலிருந்து இன்று வரை 17 வழக்குகளை, பொய் வழக்குகளை சந்தித்தவன். 17 வழக்குகளிலும் விடுதலை பெற்றவன். பெரும்பான்மையான இளமை பருவத்தில் நீதிமன்றங்களின் நெடிய படிக்கட்டுகளிலேயே நடந்து 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 கால் தேய்ந்தவன். அதனால இப்படிப்பட்ட நான் எல்லோரும் பெற்றிருக்கின்ற அரசியல் உயரத்தை பெற முடியவில்லை என்றால் என்ன காரணம்? என்னிடத்தில் இருக்கின்ற உண்மைத்தன்மை, நேர்மை, தூய்மையான அரசியல், புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் எண்ணங்களை பிரதிபலிப்பது, இதுதான் எனக்கு தடையாக இருப்பது. ஆகவே அப்படி இருந்தாலும், அந்த உயரத்தை தொடவில்லை என்றாலும், இந்த கட்சி, புரட்சி தலைவர் உருவாக்கிய கட்சி மக்கள் மத்தியில் வலிமை பெற வேண்டும், ஆட்சி அதிகாரத்தை பிடிக்க வேண்டும், மக்களுக்கான ஒரு அரசியல் இயக்கமாக அந்த தலைவர் தொடங்கிய அரசியல் இயக்கம் இருக்க வேண்டும், ஊழலற்ற ஒரு நிர்வாகத்தை கொடுக்க வேண்டும் புரட்சி தலைவர் பாதையில். அதற்காகத்தான் எங்களை போன்றவர்கள் எந்த பதவியையும் பெறாமல் முழுக்க முழுக்க சேவை மனப்பான்மையுடன் மக்களுக்கான தேவைகளை, மக்களுக்கான அந்த தேவைகளை தேடி போய் உதவி செய்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பாதையில் எங்களுடைய அரசியல் பயணத்தை
நடத்தி கொண்டிருக்கிறேன். ஓகே, நீண்ட காலமா ஒரு தோல்வி இருக்கு அதிமுகவுக்கு அப்படின்னும் போது தொண்டர்கள் எல்லாருடைய மனநிலையும் என்னவா இருக்கும் நீங்க பாக்குறீங்க சார்? தொண்டர்கள் சோர்வடைந்திருக்கிறார்கள் என்பது உண்மை. ஓகே, அந்த சோர்வை போக்குவதற்கும் வெற்றியை பெறுவதற்கும் என்ன காரியங்களை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது போன்ற ஆலோசனைகளை ஓகே, கட்சியினுடைய தலைவர்களிடத்தில் நான் வைத்திருக்கிறேன். தொண்டர்களின் வேண்டுகோளை பிரதிபலித்திருக்கிறேன். அவ்வளவுதான். அதன் அடிப்படையில தான் அதிமுக ஒன்றிணைனும் அப்படின்ற சொல்றதா இருக்கட்டும், இல்ல பாஜகவோட கூட்டணி வைக்கிறதுன்னு சொல்றதா இருக்கட்டும், இதெல்லாமே போகுதா? ஆமா. ஓகே, பாஜகவோட கூட்டணி அப்படிங்கறத தொண்டர்கள் ஏற்பாங்களான்ற ஒரு கேள்வி இருக்குது. ஏன் ஏற்க மாட்டாங்க? இல்ல, நான் கேட்கிறேன் சார், ஏற்பாங்களான்ட்டு எனக்கு தெரியல. அதனால தொண்டர்களுடைய மனநிலை என்ன அப்படிங்கறத நீங்க மூத்த தலைவரா அப்சர்வ் பண்ணிருப்பீங்களா? அதன் அடிப்படையில கேட்கிறேன். அதிமுகவினுடைய எடப்பாடியார் தலைமையில் மீண்டும் அதிமுக ஆட்சி மலர்வதற்கு மத்திய பிஜேபி அரசனுடைய ஒத்துழைப்பும் அவர்களுடைய ஆதரவும் இருந்த காரணத்தினால் தமிழ்நாட்டிற்கு அந்த 4 ஆண்டு காலம் பல நன்மைகள் கிடைத்தது. மருத்துவக் கல்லூரி எத்தனை தெரியுமா உங்களுக்கு? கொடுத்தாங்களே, ஒரே நேரத்தில் கொடுத்தாங்கன்னு பரபரப்பாக பேசப்பட்டதில்ல. 10க்கும் மேற்பட்ட மருத்துவக் கல்லூரிகள் தமிழ்நாட்டிற்கு வழங்கி தமிழகத்திற்கு பல நன்மைகளை, இதெல்லாம் மேலோட்டமாக பளிச்சுன்னு தெரியறத சொல்கிறேன், அதெல்லாம் எத்தனையோ நன்மைகளை மத்திய பாஜக அரசால் தமிழக மக்கள் பயன்பெறுகின்ற வகையில் எடப்பாடி அரசு பணியாற்றியது. நான் தொடர்ந்து ஆட்சியில் இருப்பதற்கு எந்த விதமான இடையூறும் இல்லாமல் நடப்பதற்கும் மத்திய பாஜக அரசு உதவி செய்திருக்கிறது. 2021 தேர்தலில் கூட்டணி அமைத்து முழு வெற்றியை பெற முடியவில்லை. ஆனால் ஒரு வலுவான எதிர்க்கட்சியாக வர முடிந்தது என்றால் அதற்கு பாஜக கூட்டணி தானே காரணம். ஆனா பல தோல்விகளை சந்திச்சதற்கான காரணம் பாஜக கூட்டணியில இருந்ததுதான். சிறுபான்மையினர் வாக்கு கிடைக்காம போயிடுச்சு அப்படிங்கறத EPS பதிவு பண்ணிருக்காரு. அவர் எங்க பதிவு பண்ணாரு? கூட்டணி வேண்டாம் பாஜகவோட அப்படின்ட்டு விலக்கி வரும்போது இந்த விஷயங்களை கூட்டணி வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவர் சொன்ன கருத்துக்களுக்கு நீங்க சொல்ற கருத்துக்களுக்கு வேறுபாடு உண்டு. புரிஞ்சுக்கங்க. நீங்க சொல்றீங்க இல்ல சிறுபான்மை வாக்கு வங்கி சிறுபான்மை வாக்கு வங்கி அதிமுகவுக்கு தொடர்ந்து தொடக்கம் முதல் இன்று வரை என்ன வாக்கு வங்கி கிடைக்குமோ அது கிடைத்து கொண்டிருக்கிறது. அந்த உண்மையை தெரிஞ்சுக்கங்க. தொடக்கம் முதல் இன்று வரை புரட்சித் தலைவர் அதிமுகவை ஆரம்பிச்ச போது அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது, நீங்க சின்ன பொண்ணு பாவம். அப்போ அப்துல் லத்தீபாயின்னு இருந்தார், அவர் ஒரு முஸ்லீம் லீக் கட்சியினுடைய தலைவர். அப்துல் சமதன் இருந்தார், அவர் ஒரு முஸ்லீம் லீக் தலைவர். அவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரை ஆதரித்தார், அவர் திமுகவை ஆதரித்தார். ஆனால் அவங்க பெரும்பான்மை. எஸ்ரா சர்க்குணம் அவர் கிறித்துவ அமைப்பு, அவர் திமுகவை ஆதரித்தார். அன்றையிலிருந்து இன்று வரை புரட்சித் தலைவர் எம்ஜிஆரை ஆதரிக்கிற இஸ்லாமியர்களும் கிறித்தவர்களும் இன்றைக்கும் அதிமுகவில் தான் இருக்கிறார்கள். அதிமுகவை தான் குடும்பமாக ஆதரிக்கிறார்கள். ஆனால் திமுகவை விரும்புகின்றவர்கள் திமுகவை தொடர்ந்து ஆதரித்து கொண்டிருக்கிறார்கள். கிறித்துவர்கள் திமுகவை ஆதரிப்பவர்கள் தொடர்ந்து ஆதரித்து கொண்டிருக்கிறார்கள். நீங்க சொல்றீங்கல்ல இந்த அரசியல் முடிவுகளால் அந்த இதனால மைனாரிட்டி ஓட்டு மெஜாரிட்டி ஓட்டு அப்படிங்கிற அதெல்லாம் இல்லை. அதிமுகவை ஆதரிக்கின்ற கிறித்துவர்களும் இஸ்லாமியர்களும் இன்று வரை தொடர்ந்து, அதுவும் குறிப்பாக புரட்சித் தலைவரின் மீது பிடிப்போடு அவர் பாதையில் பயணம் செய்து கொண்டு அதிமுகவை ஆதரிக்கிறார்கள். புரியுதுங்களா? அதனால சிறுபான்மையினர் ஓட்டு கிடைக்காது என்று சொல்லுவது ஒரு மித், மாயை. அது ஒரு திசை மாற்றம். அது உண்மை அல்ல. உண்மைக்கும் அதுக்கு சம்பந்தமே கிடையாது. அதனால இது தேவையில்லாமல் அரசியலில் சொல்லி ஒன்று கேட்குறேன் உங்களுக்கு, தமிழ்நாட்டில் எத்தனை தொகுதிகளில் மைனாரிட்டி ஓட்டு வங்கி இருக்குது தெரியுமா? அதை பற்றி ஏதாவது உங்களுக்கு தெரியுமா? இப்போ நீங்கள் அதை முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் கொஞ்சம் விட்டு கேள்வி கேட்டிங்கன்னா நல்லா இருக்கும். 15% வாங்க, 18% வாங்க. அதாவது அது போன்ற வாக்கு வங்கி உள்ள தொகுதிகளின் எண்ணிக்கை 20-25க்கு மேல் கிடையாது. புரியுதுங்களா? அதுவும் ராமநாதபுரம் ஒரு சராசரியாக 2000 ஓட்டு 3000 ஓட்டு 5000 ஓட்டு இருக்கு மற்ற தொகுதிகள். ஒரு 15-20 தொகுதிகளில் மட்டும் 20,000 25,000 30,000 அப்படி அதிகமாகிறது. இது போன்ற ஒரு நிலையில் 234 தொகுதிகளையும் கணக்கிட வேண்டுமா
20 தொகுதிகளில் 30 தொகுதிகளில் கணக்கிட வேண்டுமா? 234லயும் இது அடங்குது இல்ல சார். அப்ப அதுவும் each and every vote counts தானே அதுதான் சார்? சொல்றேன். 234 இது அடங்குது. எங்களுக்கு போடுற ஓட்டு எங்களுக்கு வந்தே தீருங்கிற Okay. எங்களுக்கு நான் சொல்றத இல்ல, புரிஞ்சுக்கோங்க. புரியுது எனக்கு அது புரியுது. அதாவது அதிமுகவை ஆதரிக்கின்ற இஸ்லாமிய பெருமக்களும் ம். கிறிஸ்துவர்களும் இன்று வரையிலும் தொடர்ந்து 50 ஆண்டுகளுக்கு மேலாக ஆதரித்துக் கொண்டிருக்கிறார்கள். ம். எங்களை நிராகரிக்கிற இஸ்லாமியர்களும் கிறிஸ்துவர்களும் நிராகரித்து கொண்டே இருக்கிறார்கள். ஓகே. சரி, அதுக்கு ஒரு உதாரணம் உங்களுக்கு சொல்றேன். 5 ஆண்டு காலம் பாரதிய ஜனதா ஆட்சியில் திமுக ஆட்சியில் இருந்தது. அப்படின்னா பிஜேபியோட சேர்ந்தா ஓட்டு போட மாட்டாங்க அப்படின்னா திமுகவுக்கு ஓட்டு போடாம இருந்திருக்கணும்ல. அப்ப இருந்த சூழல் வேற, அப்ப இருந்த பிரதமர் இல்லைங்க, வேற, இப்ப இல்ல, இருக்க இல்ல, சூழல் இப்படிதான், வேற இப்படிதான் compare அப்ப பண்ண- இல்ல, இப்ப அது இல்ல. அப்படி புரிஞ்சுக்க முடியாதான் நான் இல்ல இல்ல கேக்குறேன். அப்படிலாம் முடியாது. Okay. அதாவது நீங்க சொல்ற கருத்தின்படி பார்த்தால் எப்பொழுதும் அது ஒரே அளவுகோலாத்தானே இருக்கணும். புரியுது. அளவுகோல் ஒன்றா தானே இருக்கணும். அப்படின்னா அன்றைக்கு ஒரு நிலைப்பாடு இன்றைக்கு ஒரு நிலைப்பாடு என்பது திரிபுவாதம் தானே. இல்ல, ஆனா எனக்கு இங்க ஒரு சந்தேகம் சார். அதிமுக தொண்டர்கள் எல்லாருமே எம்ஜிஆர் அவர்களையும் ஜெயலலிதா அவர்களையும் இன்றளவுலையும் மனத்துல கொண்டிருக்காங்க. அந்த இரட்டை இலை சின்னம் அப்படிங்கிறது இன்றளவுலையும் உங்க மனதுல பதிஞ்சிருக்கு அப்படிங்கறத நம்ம மறுக்க முடியாது. அந்த வகையில மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் லேடியா இந்த மோடியா அப்படிங்கிற பிரச்சாரத்தை முன்னெடுத்து தான் 2014 தேர்தலையே கண்டெஸ்ட் பண்ணாங்க. அப்படி இருக்கும்போது எப்படி பாஜகவோட கூட்டணி அப்படிங்கறத இவங்க ஏற்பாங்கன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. அதிமுக தொண்டர்கள் பாஜகவை ஏற்பதற்கு இன்னொரு அடிப்படை காரணம் இருக்கிறதையும் புரிஞ்சு. அதிமுக ஆட்சி தொடர்ந்து நடைபெறுவதற்கு பாஜக ஆட்சி தான் ஆதரவு தந்தது. எடப்பாடி பழனிசாமி முதல்வராக செயலாற்றுவதற்கு பாஜக தான் ஆதரவு தந்தது. அதை விட ஒரு மிகப்பெரிய வரலாற்றில் யாருமே செய்யாத ஒரு காரியத்தை மோடி அவர்கள் செய்தார்கள். புரட்சி தலைவரின் பெரும் புகழை உலகம் இருக்கிற வரை நிலைத்து நிற்கின்ற வகையில் மத்திய சென்ட்ரல் ரயில்வே நிலையத்திற்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நிலையம் என்று பெயர் வைத்தார். இதை விட என்ன வேணும்? எங்களுக்கெல்லாம் இதை விட எங்கள் வாழ்நாளில் ஒரு மிகப்பெரிய வெற்றிக்குரிய மகிழ்ச்சிகரமான செய்தி என்றால், பெருமை என்றால், புகழ் என்றால், பதவி என்றால் அத்தனையும் விட அவருடைய பெயரை சூட்டினார் அல்லவா, இதை விட எங்களுக்கு பிறவி பயன் வேறு எதுவும் கிடையாது. அப்படி நினைக்கிற தொண்டர்கள் தான் அடிமட்ட தொண்டர்கள். அந்த ஒரு கருத்தை மக்களிடத்தில் சொல்லுகின்ற பொழுதே பாஜகவை ஆதரிக்க வேண்டிய அவசியத்தை ஒவ்வொரு தொண்டனும் பொதுமக்களிடத்தில் சொல்லி வாக்குகளை சேகரிப்பதில் உற்சாகமாக களமிறங்குவான். புரியுதா? அதனால தொண்டர்கள் பணிபுரிவதற்கும் அரசியல் ரீதியான சித்தாந்தங்களை சொல்லுகின்றவர்கள் சிந்திப்பதற்கும் வேறுபாடு உண்டு. அதனால அதிமுக ஆட்சி தொடர்ந்து தமிழகத்தில் இருப்பதற்கும் அதிமுகவின் தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய பெயரை ரயில்வே நிலையத்திற்கு வைத்ததற்கும் சென்ட்ரல் ரயில்வே நிலையத்திற்கு இந்த 2 காரணங்களுக்காக அதிமுக தொண்டர்கள் அனைவரும் பாரதிய ஜனதாவோடு கூட்டணி வைப்பதில் எந்த விதமான நெருடலும் இல்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப நீங்க பாஜகவோட கூட்டணிக்கு போறோம்னு சொல்றதுக்கும் இந்த காரணம் தானா, இல்ல இதை தாண்டி வேற ஏதாவது காரணங்கள் இருக்கா? வெற்றி பெறணும். அதாவது இப்ப ஒரு விஷயம் வச்சுக்கங்க, பலமான கூட்டணி அமைக்கணும், வெற்றி பெறணும். மாநிலத்தில் இருக்கிற அதிகாரத்தில் இருக்கிற திமுக கூட்டணி பலமாக இருக்கிறது. எல்லா விதத்திலும் அவர்கள் பலமுடன் இருக்கிறார்கள். அப்ப இதை தடுப்பதற்கு எதிர்ப்பதற்கு களத்தில் மைய அரசினுடைய அதிகாரம் என்ற அரண் இருந்தால் தானே முடியும். நிச்சயம். இதுதான் இந்த காரணம் தான் நான் நினைக்கிறது. இந்த காரணத்தை தவிர வேறு எதுவும் புரியுது. ஆனா பாஜக கூட்டணின்னு வரும்போது அங்க டிடிவி தினகரன் அவர்கள் இருக்காங்க, ஓபிஎஸ் அவர்கள் இருக்காங்க. அப்ப ஒன்றிணைந்த அதிமுக இல்ல எனக்கு நான் அதுக்குள்ள போக விரும்பல. நான் அதுக்குள்ள ஒன்றிணைந்த அதிமுக நீங்க சொல்றீங்களா சார் அந்த அறிக்கையில? ஒருங்கிணைந்து கட்சியை செயல்பட அவர் டிடிவி தினகரன் தனி கட்சி நடத்திட்டு இருக்காரு. சரி, அவரை விட்டுரும். ஓபிஎஸ் அவர்கள் கட்சியில அதாவது அதனால இல்ல ஒருங்கிணைத்தல் என்பது எப்படி ஒருங்கிணைக்க வேண்டும், எது போன்ற காரியத்தை முன்னெடுத்தால் அது சாத்தியமாகப்படும் என்பதையெல்லாம் கட்சி தலைவர்கள் முடிவு செய்யட்டும். நான் ஒரு தொண்டனாக இருந்து பார்ப்பது என்னுடைய எதிர்பார்ப்பு
அதிமுக பிளவுபட்டு இருக்கிறது என்று பொதுமக்கள் மத்தியில் பொதுவான ஒரு கண்ணோட்டம் இருக்கிறது அல்லவா, ஆமா ஆமா பேச்சு இருக்கு இல்லையா, ஆமா ஆமா. ஊடகவியலாளர்கள் தொடர்ந்து சொல்றீங்களா அதிமுக நான் அந்த கூறா போயிடுச்சு இந்த கூறா போயிடுச்சுன்னு, ஓபிஎஸ் தலைமையா, அது செங்கோட்டையன் நாம தலைமையா, இந்த இபிஎஸ் மாதிரி தலைமையா? இப்படின்னு சொல்றீங்க இல்லையா, இதை தடுப்பதற்காகவே அதிமுக ஒருங்கிணைந்த அதிமுகவாய் இருக்கிறது என்பதை காட்டினால் ம். இந்த வாதம் முற்று பெறும். ஓகே அதனால் கட்சி பழைய பலத்தை பெறும். ம். இதுதான் என்னுடைய பார்வை. ஓகே ஓகே. பட் எந்த புள்ளியில வந்து பாஜகவோட கூட்டணி சேரணும், நமக்கு வெற்றி நிச்சயமா அவசியம் அப்படிங்கறத நீங்க உணர்ந்து இதை சொல்ல ஆரம்பிக்கிறீங்க? தொடர்ந்து பல தோல்விகள் அப்படிங்கும்போது ஒவ்வொரு முறையும் உங்களுக்கு கஷ்டம் இருந்திருக்கும்ல. 24 பார்லிமெண்ட் தேர்தல் இருந்தது, ம். அந்த வாக்கு வங்கியை பார்த்தீங்களா? நீ பார்த்தீங்களா? ஆமா ஆமா. அது கூட்டி பார்த்தீங்களா? ம். 24 பார்லிமெண்ட் தேர்தலில் பாஜக அணி பெற்ற வாக்குகளையும் அதிமுக பெற்ற வாக்குகளையும் இரண்டையும் கூட்டினால் 26 நாடாளுமன்ற இடங்கள் கிடைத்திருக்கும். 26 நாடாளுமன்ற இடங்கள் கிடைத்திருந்தால் 2 அல்லது 3 அமைச்சர்கள் கிடைத்திருக்கும். இந்த 2-3 அமைச்சர்கள் கிடைத்திருந்தால் தமிழ்நாட்டில் அதிமுக எத்தகைய பெருமையும் சிறப்பையும் மக்களுக்கு சேவையும் செய்திருக்க முடியும். அந்த வாய்ப்பு போயிடுச்சுங்கிற ஆதங்கத்தில் தான் இப்பொழுது இதை நான் சொல்லுகிறேன். ஓகே, அப்ப அந்த இடத்துல தவறான முடிவு எடுத்துட்டாரோ இபிஎஸ்? தவறான முடிவா சரியான முடிவாங்கிறத இதுல இருந்து தெரிஞ்சுக்க. என்ன ஏன் கேட்குறீங்க? இது சரியான முடிவு என்றால் 26 நாடாளுமன்ற உறுப்பினர்களை நாம் இழந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. புரியுதா? அதனால 2026 வெற்றியை நோக்கி பயணிக்க எத்தகைய அணுகுமுறையை மேற்கொள்ள வேண்டும், என்ன நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும், கட்சி வெற்றி பெறணும், அந்த வெற்றி பெறுவதற்கு என்ன செய்யணும், இதுதான் தொண்டன் எதிர்பார்க்கிறது. புரியுது புரியுது. அப்ப எதை செய்யக்கூடாது, எதை செய்யணும், இந்த எதிர்பார்ப்பு தான் தொண்டனுக்கு. புரியுதா? புரியுது புரியுது. அந்த அணுகுமுறையின்படி செயல்பட்டால் போதும். இதுதான் எங்களுடைய. ஓகே, ஆனா கூட்டணி கணக்குகள்னு வரும்போது கூட இடையில அதிமுக புதுசா கட்சி தொடங்கின விஜய் அவர்கள் கூட கூட்டணிக்கு போறாங்களா? அவங்களுடைய கூட்டணிக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற கேள்வி. ஏன் வைக்க கூடாதுன்னு? எல்லாரையும் ஒண்ணு சேருங்க. ஓகே, எல்லாரையும் ஒண்ணு சேருங்க. எல்லாரையும்னா யார் யாரு சார்? எல்லா அரசியல் கட்சிகள் எதெல்லாம் திமுக எதுக்குறோ அத்தனை கட்சிகளையும் ஒண்ணு சேருங்க. ஓகே, திமுக எதிர்ப்பு தான் பிரதானமா இருக்கு. ஆமா, வேற என்ன? எல்லாருக்கும் அது பிரதானமா இருக்கும், அது பிரியாம பாத்துக்குங்க. ஓகே, விஜய்க்கு ஒரு வாக்கு வங்கி இருக்குன்னு நம்புறீங்களா? இந்த ஆய்வுகள் நீங்க அது தனியா கேளுங்க. ஓகே, நீங்க இப்ப கேட்கறது நான் சொல்ற ஒரு விஷயம் இது. அதாவது எல்லாருடைய நோக்கம் ஒரே நோக்கமாக இருக்கிற பொழுது ஒரே சிந்தனையுடைய ஒரே நோக்கமுடையவர்கள் ஒருங்கிணைத்தல் அப்படிங்கிறது மிக அவசியம். நோக்கம் ஒன்றாக உள்ளவர்கள் அனைவரும் ஓரணியில் திரள்வது மிக அவசியம். அதனால அதுல ஒன்றும் மாறுபாடு கிடையாது, வேறுபாடு கிடையாது. ஆனால் இந்த எல்லோருக்கும் ஒருங்கிணைத்தல் எவ்வளவு அவசியமோ அதை போல மாநில அரசினுடைய அதிகார மையத்தை எதிர்க்க மைய அரசினுடைய அதிகார மையத்தை பயன்படுத்த வேண்டும். ஆனா இந்த சூழல்ல தொடர் தோல்விகள் அப்படிங்கிறது அதிமுகவை பலகீனப்படுத்திடுச்சு அப்படின்ற பார்வையை நம்மளால பார்க்க முடியல சார். அது உண்மை நீங்க நம்புறீங்களா? அதாவது எப்பொழுதுமே ஒரு சோர்வு ஏற்படுவது, அது அதிமுகங்கிற கட்சி வெற்றியை மட்டுமே சுவைத்த கட்சி. திமுக விட அதிமுக தானே அதிகாரமாக. அதனால 2 ஆளுமை மிக்க தலைவர்களை பெற்றிருந்த கட்சி. அதுதான் கேள்வி. அப்ப இந்த முறை இந்த சூழலுக்கு அந்த மாதிரியான ஆளுமை இல்லையோ அதிமுகவுக்கு? இல்ல அந்த கெப்பாசிட்டியோ அந்த கேப்பபிலிட்டியோ திரு எடப்பாடி அவர்களுக்கு இல்லையோ? இங்க பாருங்க, புரட்சி தலைவருக்கு இணையாக, புரட்சி தலைவிக்கு இணையாக இன்றைக்கு தமிழ்நாட்டில் யாரும் இல்லை. அதை முதல்ல தெரிஞ்சுக்கங்க. நான் கட்சி இல்லைங்க, தமிழ்நாட்டிலே இல்லை. புரியுதா? அதோட இந்த கேள்விக்கு முற்றுப்புள்ளி வச்சிருந்தேன். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். முதுகு வலியா, மூட்டு வலியா, கை கால் நீட்ட மடக்க இயலாமையா, அறுவை சிகிச்சை இல்லா குணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் PCR மகாராஜா தைலம்.